ஜாங்கோ ரெயின்ஹார்ட் 1910 ஜனவரி 23 அன்று ஜாங்கோ ரெயின்ஹார்ட் பிறந்தார். அவர் ரோமானி பெல்ஜிய வம்சத்தைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற ஜாஸ் கிட்டார் இசைக்கலைஞராக விளங்கினார். ஜாஸ் இசை வரலாற்றில் அவரது பெயர் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது. ஜாங்கோ ரெயின்ஹார்ட் ஒரு ரோமானி குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே இசை அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தது. பாரம்பரிய ரோமானி இசையும் ஐரோப்பிய இசை தாக்கங்களும் அவரது இசை வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தன. இளம் வயதிலேயே அவர் பேஞ்சோ மற்றும் கிட்டார் போன்ற இசைக்கருவிகளில் தேர்ச்சி பெற்றார். முறையான இசைக்கல்வி இல்லாவிட்டாலும் இயற்கையான திறமை மற்றும் தொடர்ச்சியான பயிற்சி அவரை ஒரு சிறந்த இசைக்கலைஞராக மாற்றியது. அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்பட்டது. ஒரு தீ விபத்தில் அவர் இடது கையின் 2 விரல்களை முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த உடல் குறைபாடு பலருக்கு தடையாக இருந்திருக்கும். ஆனால் ஜாங்கோ அதையே தனது வலிமையாக மாற்றினார். 2 விரல்களை கொண்டு வாசிக்கும் தனித்துவமான கித்தார் பாணியை அவர் உருவாக்கினார். இந்த புதிய பாணி அவரது இசைக்கு தனிச்சிறப்பையும் வேகமும் ஆழமும் வழங்கியது. இதனால் அவர் மற்ற இசைக்கலைஞர்களிடம் இருந்து வேறுபட்டார். ஜாங்கோ ரெயின்ஹார்ட் கிராபெல்லியுடன் இணைந்து குயின்டே டு ஹாட் கிளப் டே பிரான்ஸ் என்ற புகழ்பெற்ற ஜாஸ் குழுவை நிறுவினார். இந்த குழு ஐரோப்பிய ஜாஸ் இசையின் அடையாளமாக மாறியது. அவர் உருவாக்கிய இசைபாணி பின்னர் ஜிப்சி ஜாஸ் என்று அழைக்கப்பட்டது. அமெரிக்க ஜாஸ் இசையையும் ஐரோப்பிய ரோமானி இசையையும் இணைத்த ஒரு புதிய இசை வடிவமாக இருந்தது. அவரது கித்தார் வாசிப்பு உலகம் முழுவதும் இசைக்கலைஞர்களை ஈர்த்தது. வேகமான ராகங்கள், உணர்ச்சி நிறைந்த மெலடிகள், சிக்கலான இசையமைப்புகள் அவரது இசையின் முக்கிய அம்சங்களாக இருந்தன. ஜாங்கோ ரெயின்ஹார்ட் தனது வாழ்நாளில் பல இசைத்தட்டுகளை வெளியிட்டார். அவரது இசை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா முழுவதும் பெரும் புகழை பெற்றது. இன்றும் அவரது பாடல்கள் ஜாஸ் ரசிகர்களால் விரும்பி கேட்கப்படுகின்றன. 1953 அவர் மறைந்தாலும் ஜாங்கோ ரெயின்ஹார்ட் ஜாஸ் இசை உலகில் என்றும் உயிருடன் வாழ்கிறது. உடல் குறைபாடுகளையும் மீறி சாதனை படைத்த அவரது வாழ்க்கை இசைக்கலைஞர்களுக்கு ஒரு பெரும் ஊக்கமாகவும் வரலாற்று சின்னமாகவும் திகழ்கிறது.